எளிமையான சில காயக்கற்ப சிகிச்சை முறைகளையும் ஃபாலோ பண்ணலாம். காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய். அதுலயும் பெண்களுக்கு இந்த பீரியட்ஸ கரெக்ட்டான அளவுல கொண்டு வரதுக்கு கற்றாழைய வந்து காயக்கற்பமா எடுத்துக்கலாம். கற்றாழைய ஜூஸ் ஆக்கி வந்து எடுத்துக்கலாம். இல்ல குமரி பக்குவம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கற்றாழையோட பூண்டு, நாட்டு சர்க்கரை, வெந்தய பொடி இதெல்லாம் சேர்த்து செய்யக்கூடியது. இந்த குமரி பக்குவம் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ரெகுலரா வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே பீரியட்ஸ் நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகும். இதையும் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த மாரி விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணும்பொழுதே உங்களுக்கு பீரியட்ஸோட அளவு வந்து அதிகமாகும். ஸோ அதுபோல நீங்க சூரிய வெளிச்சம் உடம்புல படுறது, நல்ல காற்ற வந்து சுவாசிக்கிறது, நல்ல மனிதர்களோட வந்து இருக்கிறது. இது எல்லாமே வந்து அவசியம். ஷீகேர் கிருத்தம் இதுவும் வந்து உடம்புல இருக்கக்கூடிய வறட்சி தன்மைய வந்து குறைச்சு, மாதவிடாயோட அளவ வந்து அதிகப்படுத்தும். இதெல்லாம் எனக்கு ஃபாலோ பண்ண முடியலன்னு சொல்றவங்க, இந்த மருந்துகள்லாம் எனக்கு கிடைக்கலன்னு சொல்றவங்க, ஷீகேர் கிருதம் ஒரு 5 எம்எல் காலை, இரவு 2 வேளையும் வெதுவெதுப்பான வெந்நீரோட சேர்த்து எடுத்துக்கும்போது, அதில இருக்கக்கூடிய சதாவரி, கோரைக்கிழங்கு இந்த மாதிரியான மூலிகைகள் உங்க கர்ப்பப்பைக்கு தேவையான ரத்த ஓட்டத்த வந்து கொடுக்கறதுனால, பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு பேலன்ஸ்டா இருக்கும். யங்ஸ்டர்ஸா இருக்கீங்க, ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க, ஸ்ரீகேர் சிரப்பும் வந்து எடுத்துக்கலாம். இதுவும் வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும்.